வணக்கம். ஜேகேகே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரி. இது அந்தியூர் பிளாக். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அத்தானியில் இருக்க சுரேஷ் சாரோட ஃபார்முக்கு வந்திருக்கோம். அவரோட ஃபீல்டில் சிவப்பு கூன் வண்டு தாக்குதல் எப்படி ஆயிருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இவரோட தோட்டத்தில் இருக்க இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கூன் வண்டு தாக்குதல் ஏற்பட்டு முழுசாகவே செத்துருச்சு. இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட புழு பருவம் கீழே இருக்கும். இந்த வண்டு மேலே வரப்போ நிறைய துளைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னொன்று இங்கே ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் கம்மியான ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியே தெரியும். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே இதை உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்டென்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்ருக்கும். இது மேலே போகிறப்போ அப்போ புதுசாக வர குருத்தில் நிறைய துளைகள் ஏற்பட்டு அந்த குருத்து சாஞ்ச மாதிரியோ அப்போ வரக்கூடிய ஒரு புது இலையும் சாஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த வண்டோட தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்காக வாளியுடன் இருக்கக்கூடிய இந்த இனக்கவர்ச்சி பொறியை நம்ம எப்படி இங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு 3 பார்ட்டாக வரும், தனித்தனியான பார்ட் வரும். இதில் 3 பார்ட்ஸ் இருக்கும்: கேப்பு, ஹோல்டர், பக்கெட். இந்த 3யுமே ஈஸியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த லியூரை பற்றி பார்த்தோன்னா, இது ரெண்டுமே ஆண் வண்டு பெண் வண்டு இரண்டையுமே ஈர்க்கக்கூடிய லியூர் உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த லியூர் ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்து மரத்தோடு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். கட்டுறப்போ எப்படி இருக்குன்னா, நல்லா ரொம்ப மேடாக இருக்கிற மாதிரி கட்டினோன்னா அது ஈஸியாக கீழே இறங்கி வராது. இதை கட்டினதுக்கு அப்புறமா உள்ள இந்த பக்கெட்டில் வாட்டர் ஃபில் பண்ணணும். ஒரு 1 to 1.5 லிட்டருக்கு வாட்டர் ஃபில் பண்ணிடணும். ட்ராப் கொடுக்குறப்போ இந்த லெட் பாம் வீவல் லியூரும் இந்த ஹூக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹூக்கை ஃபஸ்ட்டு இந்த கேப்பில் மாட்டிக்கணும். இந்த லியூரை இப்படி மாட்டி விட்டுறணும். இதுக்குள்ளே ஆல்ரெடி தண்ணி ஃபில் ஆகிருக்கு. இந்த கேப் க்ளோஸ் பண்ணிடணும். இது ஒரு ஏக்கருக்கு 2 வைக்கலாம். கார்னர்லேயும் வைக்கலாம், சென்டர்லேயும் வைக்கலாம். கார்னரில் வைக்கிறப்போ 30 அடிக்கு உள்ளே வைக்கணும். எப்படி 2 வைக்கலான்னா, ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் வச்சதுக்கப்புறமா இதோட க்ராஸாக அந்த இடத்துல கிராஸ் இதில் தான், ஏன்னா வண்டு எப்போவுமே கிராஸாக பறக்கிறதுனால இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல இன்னொரு ட்ராப் இன்ஸ்டால் பண்ணணும். இன்னொன்று முக்கியமாக, நம்ம தண்ணி ஊற்றுறப்போ அந்த லியூரோட அந்த போர்டு இருக்குல்ல, அந்த பேக்கெட் தண்ணியில் படாத மாதிரி இருக்கணும். அந்த சம்மர் அப்போ நம்ம எவாப்ரேஷன் ரேட் வாட்டரோட இதை குறைக்கிறதுக்காக கூட நம்ம கேஸ்டர் ஆயில் 2 to 3 drops ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லியூரோட அந்த இனக்கவர்ச்சி பொறி இருக்க எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா 180 daysக்கு இருக்கும். இதோட சிவப்பு கூன் வண்டுக்கு இனக்கவர்ச்சி பொறி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக மஞ்சள் ஒட்டுப்பொறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மஞ்சள் ஒட்டுப்பொறி பற்றி பார்க்கலாம். இதுதான் மஞ்சள் ஒட்டுப்பொறி. இங்கிலீஷில் எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பயன்பாடு என்னென்னா, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் சக்கிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, மாவு பூச்சி, வெள்ளை ஈ இதெல்லாம் தான் சாறு உறிஞ்சும் பூச்சிகள். அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 அடியில் ஏதோ ஒரு குச்சியை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதை இப்படியே கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே பட்டர் பேப்பர் கவர் இருக்கும். முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை போட்டு கவர் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணணும்னா, இங்கே 2 ஓட்டைகள் கொடுத்துருப்பாங்க. இதை கம்பி, ஏதோ ஒரு கம்பியோ கயரோ எது வேணால் வச்சுக்கலாம். அதை வச்சு இங்கே கட்டிக்கணும். மேலே கீழே கட்டிக்கணும். கட்டி நல்லா ஸ்டிஃபானதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க பேப்பரை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வச்சா இந்த மாதிரி இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஈ இங்கே அட்ராக்ட் ஆகிருக்கு. இதை ஏன் எல்லோ கலரில் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பூச்சிகள் இந்த கலருக்கு அதிகமாக அட்ராக்ட் ஆகும். அதனால தான் இந்த கலரில் இதை உருவாக்கியிருக்காங்க. இதில் இன்னும் 2 கலர் இருக்குது. ஊதா நிறம், வெள்ளை நிறம். இந்த நிறத்துலேயும் கூட இதை பயன்படுத்தலாம். இங்கே நம்ம எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஏக்கருக்கு 30 வைக்கணும். இதுதான் கணக்கு. இதுதான் இது பற்றியான விவரங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்க அந்தியூர் ஜேகேகே கிளாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.